லைஃப் இப்போ நான் சென்னையில நடிச்சுக்கிட்டு இருக்கேன், சீரியல்ஸ்ல நடிச்சுட்டு இருக்கேன். படம் கூட நடிக்கல, ஏன்னா அவுட்டோர் போக வேண்டி வரும்னு சொல்லிட்டு நான் சீரியல்ஸ் சென்னைக்குள்ளதான் நடக்கும். அதனால சென்னையிலவே நம்ம நடிப்போம். காலையில போனா நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். ஒரு ஆபீஸ் ஒர்க் மாதிரி நான் நடிச்சேன். அதனால பாதிப்பு கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. அதாவது என்ன எல்லாரும் சினிமா நடிகைங்களாவது சினிமா அப்படின்னு பார்ப்பாங்க. என்ன அவங்க வீட்டுல ஒரு மெம்பரா பார்ப்பாங்க சொசைட்டில. ஏன்னா நான் டே டு டே வருஷ கணக்குல நடிச்சிட்டு இருக்கேன். உங்க மதர், உங்க சிஸ்டர், உங்க பிரதர் யார வேணும்னா கேட்டீங்கன்னா அவங்க டெய்லி நம்ம டிவில பாக்குறவங்க தானே அப்படின்னு அவங்க என்னோட ஒருத்தங்களா ஃபேமிலி மெம்பரா இருக்கிறவங்க. எல்லார் மனசுல ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. என்ன டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டிஸே பாதிக்கப்பட்டிருக்கு. மனசளவுல நான் ரொம்பவே நம்ம கரெக்டா வாழணும், நியாயமா வாழணும் அப்படின்ற ஒரு இதுக்கு இல்லாம ரொம்ப தப்பா, ரொம்ப ரொம்ப தப்பா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, போர்ட்ரேட் பண்ணாங்க. என்ன எந்த விஷயத்துலயும் ஒரு சின்ன சம்பந்தமே இல்லாத ஒரு லேடிய கொண்டு போய் ஒரு சம்பந்தம் இல்லாத அவங்கள மாய்க்கு பணம் வாங்கி, அதாவது இந்த கான்செப்ட் இது அவர் எழுதி கொடுத்ததுல கூட அது இல்லை. அவர் என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. ஆனா யார் இது இவ்வளவு தூரம் போர்ட்ரேட் பண்ணாங்க, கெட்டதா அப்படின்னு தெரியல. இல்ல சினிமா சீரியல் நடிகையா இருக்கிறதே தப்பா அப்படின்னு எனக்கு மத்த எல்லாரும் ஜாபுக்கு போற மாதிரிதான் நாங்களும் ஜாபுக்கு போறோம். எங்க குடும்பத்துக்காக நாங்களும் ஓடுறோம். அதுவும் எனக்கு அதுதான் எனக்கு பிறந்ததுலன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ப்ரொஃபஷன் ஆக்டிங் மட்டும்தான். அது நான் கடவுளாவும் மதிக்கிறேன். அது நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுக்கான எனக்கு அங்கீகாரம் நீங்க எல்லாரும் கொடுத்துருக்கீங்க, நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. என்னை பத்தி நீங்களே போட்டு நல்லபடியா எழுதிருக்கீங்க. நிறைய பத்திரிகையில பெரிய பெரிய ஆனந்த விகடன் மாதிரி ஒரு நல்ல அவார்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். சன் டிவில ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு 4 ட்ரோல் 2 நாள் என்னை பத்தி போட்டு என்ன கெட்டவளாக்கி ஒரு சொசைட்டில நிக்க வைக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்.